This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping app now available on Play Store and App Store. நாம் டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சத்தான உணவுப் பொருள் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப எளிய சத்தான பொருள், பட் அதனோட பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா கொடுக்குது உடம்புக்கு. அது பழைய சோறுங்க. பழைய சோறு அப்படின்னு சொன்னால் பலருக்கும் தெரியாது. மதியம் நீங்கள் சாதம் வடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பழைய சோறுங்க. இந்த பழைய சாப்பாடு தண்ணியில் என்ன இருக்க போது, இந்த நீச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த வெறும் சாப்பாடு சும்மா ஊற்றி வைக்கிற அந்த தண்ணியில் என்ன அப்படி ஏற்பட்ட சத்து இருக்க போகுது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதை பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவில் நியூட்ரிஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பழைய சாப்பாடு தண்ணியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் நாம் சாப்பிட்ட சாப்பாடு தான் இப்போ எல்லோரும் கண்டுபிடிச்சி சத்தானது, ஆரோக்கியமானது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் தான் அதை உத்தரி தள்ளிட்டு போயிடுறோம். பழைய சோத்தை எவனாச்சும் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப சத்து இருக்குது. என்னென்ன சத்து இருக்குதுன்னு நான் சொல்லலை, அமெரிக்கன் நியூட்ரிஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன், அப்படியே கேளுங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய சோறு சாப்பிட்றதுனால வரக்கூடிய பயன்களில் முதல் பாயிண்ட், உடம்புல புதிய நோய் தொற்று வரதை தடுத்து உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதாமா. உங்களோட தோல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும். உடம்புல மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை சிறந்த முறையில் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா நம்ம வளர்ச்சிதை மாற்றம், செல் பிரிதல் நிறையா படிச்சிருப்போம். வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. பழைய சாப்பாட்டில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலோட உஷ்ணத்தை குறைச்சி கொடுக்கும். எல்லாத்துக்கு மேலே ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, நீங்கள் இளமைக்கு திரும்பணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் பழைய சாப்பாடு சாப்பிட்ணும். ஏன்னா தோலில் வரக்கூடிய சுருக்கத்தை இது நீக்குதுங்க. வயதான தோட்டத்தை சீக்கிரமாக வர்றதை நமக்கு தடுக்குது. இந்த பழைய சாப்பாட்டை நம்ம காலையில் நம்ம டீ காஃபி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமுக்குள்ள தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஐட்டமே பழைய சாப்பாட்டு தண்ணி தான். நீச்சு தண்ணி அப்படின்னு கூட சம் ஏரியாவில் சொல்கிறாங்க. இந்த தண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த பழைய சாப்பாடு தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம எடுத்துக்கிற மூலமாக பார்த்திங்கன்னா உடம்புல வளர்ச்சிதை மாற்றங்கள் நடைபெறதுக்கும், நம்ம உடம்புல உஷ்ணத்தை குறைச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பழைய சாப்பாடு தண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நாம் தான் பழைய சாப்பாடு தண்ணி பழைய சோறு அமைச்சி சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி எஸ்டேட் பண்ணுறோம். அமெரிக்காவில் இதை பழைய சாப்பாட்டை பேக் பண்ணி விற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெளிவாக தெரியும் பழைய சாப்பாட்டுக்கு எப்பவுமே ரைட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 2 பச்சை வெங்காயம் தான். இந்த 2 பச்சை வெங்காயம், பச்சை மிளகா, பழைய சாப்பாடு, இது அடிச்சிக்கிறதுக்கு டேஸ்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் காலையில் டெய்லியும் வெறும் வயிற்றில் அட்லீஸ்ட் 1 டம்ளராவது நீங்கள் பழைய சாப்பாடு தண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நான் சொல்லலை, அமெரிக்கன் நியூட்ரிஷன் ஃபவுண்டேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட விட்டுட்டு போனது தான். நாம் தான் அதெல்லாம் மறந்துட்டோம். பட் ஆனால் அது இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது உணவுப் பொருள் என்ன பார்த்திங்கன்னா, டெய்லி இளநீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது செவ்வழினியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இளநியும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பழைய சாப்பாடு தண்ணி நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து ஆரம்பிங்க, அப்புறம் சாப்பாட்டு லைட்டாக கரைச்சிக்குங்க. தயிர் சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்கும்போது பழைய சாப்பாடு ஒரு ஸ்பூன் அள்ளி உள்ளே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டு பழகுங்க. தயவு செஞ்சு பழைய சாப்பாடு சாப்பிடுங்க. நன்றி.